ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக யாருன்னா வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வருது டியூஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி நான் ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். இது பார்ட் 2 வீடியோ, அது பார்ட் 1 வீடியோ. நான் பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபி வீடியோ. ஜாகிரஃபியில் எந்தெந்த சாப்டர் எந்தெந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுமாரி நான் கொடுக்குற 3 days ஸ்டடி பண்ண கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி ஃபுல் சாப்டர் முடிச்சிடணும். இன்றைக்கி ஜாகிரஃபி ஃபுல் சாப்டர் முடிச்சிடணும். நாளைக்கு எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும். ஏன்னா சிவிக்ஸில் 5 லெசன், எக்கனாமிக்ஸில் 5 லெசன். 5 லெசனில் உங்களுக்கு ஒரு 20 கொஷின் தான் வரும். 20 கொஷின் நீங்கள் கடை முடிச்சிடலாம். அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 1 கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டியது இருக்கணும். அது உங்களுக்கு சென்டம் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லிட்டு நான் ஒரு மெட்டீரியல் வச்சுக்கிறேன். அதையும் நான் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் ஈவினிங்காக நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த வீடியோ நான் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அதர் பேரண்ட்ஸ், டீச்சர் யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷனுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் வாட்ச் பண்ணினே இருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாகிரஃபியில் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இல்லை ஜாகிரஃபி பொறுத்த என்னென்ன வரும்னா கிவ் ரீசன்ஸ் வரும், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வரும், ஷார்ட் ஆன்சர். அது பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர். கிவ் ரீசனில் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 கொஷின் படிச்சுங்க. அது டிஸ்டிங்விஷில் செகண்டு. அது ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. லாங் ஆன்சர் 1, 3. அது சாப்டர் 2 பார்த்துப்போம். சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் கிவ் ரீசனில் ரெண்டாவது ஒரே ஒரு இது தான், ரெண்டாவது கொஷின் தான். ரெண்டாவது கொஷின் பார்த்திங்க. டிஸ்டிங்விஷில் ஃபஸ்ட்டு, தேர்டு 2 கொஷின் படிச்சுங்க. அது ஷார்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7th, 8th இந்த 6 கொஷினும் படிச்சுங்க. ஷார்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும். லாங் ஆன்சர் ஃபஸ்ட்டு, செகண்டு. அது சாப்டர் 3 பார்ப்போம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கிவ் ரீசனில் ஃபஸ்ட்டு, செகண்டு 2 இது, டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து 3 இது. ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th, 7th. ஏன்னா இதில் எல்லாமே படிச்சா இருக்கணும். லாங் ஆன்சர் செகண்டு, தேர்டு. அது நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் 98% நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நியூ பேட்சுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது. அதனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் வாட்ச் பண்ணினே இருங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். என்ன பிளானு, யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான இது. அதனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாட்ச் பண்ணினே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி, சாப்டர் 4 பார்ப்போம். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் கிவ் ரீசனில் ஃபோர்த்து, தேர்டு, டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 6th, 7th. அது லாங் ஆன்சரில் ஃபஸ்ட்டு, செகண்டு. சாப்டர் 5 பார்ப்போம். சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் கிவ் ரீசனில் 6th, டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 5th. ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4, 5, 7. அது லாங் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுப்போம்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம் கொஷின் இதுலேருந்து எடுப்போம். அது ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், ஈஸி, மாட்ரேட், டஃப் இந்த 3 இதுலேருந்து எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் 3 கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பக்காவான இம்பார்ட்டன்ட் வீடியோன்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா நான் கொடுக்குற எல்லா கொஷினும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் ப்ளீஸ் நம்ம சேனலில் இது 100% ஒரிஜினல் நானே இது பண்ணது. ஆனால் ப்ளீஸ் நான் தனி மனிதனாக ஒரு வீடியோ போகிறோம். ப்ளீஸ் நம்ம சேனல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். நிறைய பேர் லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஒரு 20 வியூஸ் கூட போக மாட்டேது. ஒரு பெரிய வீடியோ போட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அது சாப்டர் 7 பார்ப்போம். சாப்டர் 6 பொறுத்த கிவ் ரீசன்ஸ் இல்லை. கிவ் ரீசன்ஸு இது இம்பார்ட்டன்ட் இல்லை. அது டிஸ்ட்ரிபியூஷனில் தேர்டு, ஃபோர்த்து, 5th படிச்சுங்க. அது ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 5th, 6th, 7th. லாங் ஆன்சரில் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து. சாப்டர் 6 கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. அதனால் தயவுசெய்து படிச்சுங்க.
அது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூரிஸில் வந்து செகண்ட் ஒரே ஒரு இது தான், டிஸ்டிங்ஷில் ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு, ஷார்ட் ஆன்சரில் 1, 2, 4th, 5th இந்த 4 இது ஷார்ட் ஆன்சர் படிச்சிங்க. அது லாங் ஆன்சரில் ஃபஸ்ட்டு, தேர்ட். சாப்டர் 7லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும், அதையும் படிச்சிங்க. அதே சாப்டர் 1லேருந்து ஒரு 5 மார்க் வரும், அதையும் படிச்சிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அது பண்ணால் மேப்பு டைம் லைன் சொல்லிட்டு இந்த 2 வீடியோ, இந்த 2 இதுவும் என்ன 5 மார்க்கான டைம் லைன் வந்து 5 மார்க்கு, மேப் பண்ணால் 8 மார்க். இந்த 2 இதுவும் வேணும்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன், அதை வேணா நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணேன். அதுக்கு இந்த நான் ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் பட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் அதுமாதிரி ஒரு லைக்கும் அந்த சப்ஸ்கிரைபும் வியூஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கும் எனக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் ப்ளீஸ் நம்ம சேனலை முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் சென்டம் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அந்த மெட்டீரியலை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த மெட்டீரியல் பார்க்கணுன்னா இதில் வந்துன்னா அந்த வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் நான் சென்டம் மெட்டீரியல் அப்படின்னு வீடியோ போடுங்க சார்னு சொன்னிங்கன்னா நான் அந்த வீடியோ போடுவேன். சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.